எடப்பாடி ஏன் வெளியே வர்றாருன்னா, திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக விழுந்த சிறுபான்மை வாக்கு வங்கி தான். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், தலித்துக்கள், இந்த 3 பேருடைய வாக்கு வங்கி 15%. இந்த 15% தான் திமுகவை நீங்கள் நெஞ்சை நிறுத்தி உட்கார வச்சிருக்கு. நெஞ்சை நிமிர்த்தி உட்கார வச்சிருக்கு. இது பூரா எடப்பாடி இறந்துட்டார். ஏன்? என்ஐஏ, சிஐஏ, என்ஆர்சி, இதில் முஸ்லீம்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும்போது அதிமுக ஆதரவாக வாக்கு போட்டு, இல்லைன்னா அந்த தீர்மானமே தோற்று போயிருக்கும். இதுதான் அதிமுகவை முஸ்லீம்கள் நம்ப மறுக்கிறார்கள். ஓட்டே நிரந்தரமாக கிடைக்காது. அதனால தான் எடப்பாடி பிஜேபியை விட்டு வெளிவருவதற்கு காரணமே முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்து வாக்கு வங்கி வேணும்னு தான் வர்றாரு. இந்த 3 ஓட்டுகளுமே வந்துட்டு அதிமுக வரும்னு நினைச்சு தான் வெளில வந்தாரா சார்? ஆமாம். வேற காரணம் வந்துருவாங்களா? அப்படி வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, இவரை மீண்டும் ஜெயிச்சாருன்னா பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பா. இப்போ ஜெயிச்ச பிறகு இந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்குது. முஸ்லீம்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு, தலித்துகளுக்கு இருக்குது. அப்போ இவர்கள் எடப்பாடியை நம்ப மறுக்கிறார்கள். ஸ்டாலினை முழுசாக நம்புகிறாங்க. நீங்கள் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை திருச்சியில் கூட்டி திருமாவளவன் சொல்கிறார், சனாதனத்தை எதிர்த்தே தீருவோம், திமுக தலைமையில் நீங்கள் மிகப்பெரிய சனாதன எதிர்ப்பு நடக்கும். முதலமைச்சர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இது தேர்தல் கூட்டணி இல்லை, இது கொள்கை கூட்டணி. நாங்களே சனாதனத்தை எதிர்ப்போம், திருமாவளவன் சனாதனத்தை எதிர்ப்பார், திமுகவும் இருக்கும், தலித் மக்களும் எதிர்ப்பார்கள். அதனால் நாங்கள் வெளியிலேயே போக மாட்டோம். பாமக, பாஜக இல்லாத கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அப்போ திருமாவளவனுக்காக ராமதாஸுடைய வரவுக்கான கதவை அடைத்து விட்டார். அப்போ அந்த அளவுக்கு தலித் மக்கள் எங்கே இருக்காங்க? திமுக கூட்டணியில். அதனால் இந்த கூட்டணி மேலும் வலு சேர்க்கும். தலித் மக்கள் இருந்தால் முஸ்லீம் அங்கே இருப்பான், முஸ்லீம் மக்கள் இருந்தால் கிறிஸ்துவ அங்கே இருப்பாங்க. இதுதான் திமுகவை வலுவாக்கியது. இந்த ஓட்டு வங்கி தான். இந்த ஓட்டு வங்கிக்காகத்தான் ஏதாவது கிடைக்குமா பார்த்தான் எடப்பாடி வெளியில் வந்திருக்கார். இது தேர்தல் முடிந்த பிறகு இவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் சட்டமன்ற தேர்தலுக்கு முஸ்லீமுடைய வாக்கு வங்கி எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு போகும் என்பது எதிர்காலத்தில் மோடியை விமர்சிப்பதன் மூலம் தன்னுடைய நேர்மையை, சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை எடப்பாடி பெற முயல வேண்டும். அப்படி பெற்றால்தான் சிறுபான்மை வாக்கு பாதியாவது எடப்பாடிக்கு வரும். அதற்கான முயற்சியை தொடர்கிறார். அதுதான் எதிர்காலத்தில் அதிமுகவை காப்பாற்றும் என்று நம்புகிறார். அதுதான் இப்போ அவருடைய பிரதான வேலை. இப்போ திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அப்படியே செட் ஆயிடுச்சு சார். பழைய கூட்டணி அப்படியே இருக்குது. இப்போ அதிமுக பார்த்தா இந்த பாமகவும் இந்த தேமுதிகவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகுன்ற உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அவங்க பிஜேபியில் செட் ஆகிட்டாங்க. பிஜேபி அவர்களுக்கு போக்கிடமே இல்லை. அப்போ வெளியில் வந்தது அதிமுகவுக்கு தான் பாதகமா சார்? அதிமுக தான் பாதகம். ஏன்னா அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் இப்போ தான் கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறான். எஸ்டிபிஐ மாநாடு நடந்தது மதுரையில். இதற்கு பிறகு முஸ்லீம்கள் சரி, எடப்பாடி இனி நமக்கு ஆதரவு கொடுப்பார், முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார், சனாதனத்தை எதிர்ப்பார், பிஜேபியிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவார், இந்த நம்பிக்கை முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. சார், இப்போ நாம் தமிழர் கட்சி சீமா நிர்வாகிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோதனைலாம் செஞ்சுட்டு வராங்களே, தேர்தலுக்கான நெருக்கடியா சார் அது? புலிகள் இயக்கத்தின் மீது தடையை புதுப்பிக்க வேண்டும். 5 வருஷமாக புதுப்பிச்சுட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் புலிகளுக்கான ஆதரவாளர்கள் இன்னும் திட்டமிட்டுட்டே இருக்கான். எங்கே? இலங்கையில் சண்டை பிடிக்கணும்னு துப்பாக்கி வாங்கிட்டே இருக்கான், குண்டு வாங்கிட்டே இருக்கான். இதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. இதற்காக போலியாக உருவாக்கப்படுகிற சோதனை தான் என்ஐஏ சோதனை. இதில் எந்த உண்மையும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. இப்போது 2024 தேர்தலுக்கு அப்புறம் அந்த நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொல்லிட்டு முன்னாடி அண்ணாமலை பேசியிருந்தாரு சார். அதுக்கான தொடக்கமா இது? ஏன்னா நாம் தமிழர் என்பது ஈழ போராட்டத்தின் விளைவாக 2009க்கு பின்னாடி உருவாகிய உணர்ச்சி மிகு போராட்டத்தினுடைய வடிவம்தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள்.
நீங்கள் சீமா அதுக்கு தகுதியானவர் அல்ல. ஆனால் சார் இப்போ ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியில் எதுவுமே வந்து வேட்பாளர் அறிவிக்காத போது இந்த சீமான் முதலாளாக வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது அவருடைய கட்சி செயல்பாடுகள் தான். இவங்க அறிவிச்சா தான் அறிவிக்கணும், ஏதோ எந்த சட்டம் இல்லையே. அப்படி இல்லை. ஐயோ, நாங்கள் களத்தில் இருக்கோம், நாங்கள் இன்னும் அழிஞ்சு போகலை அப்படிங்கிறதுக்காக அவர் வேட்பாளர் அறிவிச்சார். வெற்றி பெற முடியாது. நாங்கள் களத்தில் இருக்கோம், எங்கள் வேட்பாளரும் களத்தில் இருக்கார். இது ஒரு அறிவிப்பு, ஒரு விளம்பரமே தவிர அதில் எந்த விதமான நன்மையும் கிடைக்க போவதில்லை. சார், செந்தில் பாலாஜி வந்து தொடர்ந்து வந்து ஜாமீன் போட்டே வர்றாரு, நீதிமன்றமும் வந்து தடை விதிச்சுட்டே இருக்கு. அது வந்து என்ன சார், திமுக வந்து அவரை அப்படியே அந்த பதவியோட வெளியில் கொண்டு வரலான்ற ஒரு முனைப்பில் இருக்காங்களா? இல்லை, அவருக்கு ஒரு பாதுகாப்பு. முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்காக கடுமையாக உழைத்து ஒரு பெரிய தண்டனை அனுபவிச்சிட்ருக்கார். அவரை நாம் நம்முடைய கட்சி தொண்டர்கள் அவரை கைவிடலை என்பதற்காகத்தான் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்கிறார். இது மற்றவர்களுக்கும் திமுக மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி.